ஒன்று. வேறொரு உலகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவன். எல்லாவற்றிற்கும் தயாராக இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். இது ஒரு பொதுவான பழமொழி. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்தாலும் அதை உங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளும் சக்தி உங்களிடம் இல்லை என்றால் அது அர்த்தமற்றது. ஏனென்றால் அது இப்போ என்னை மாதிரிதான். மிஸ்டர் சரித்திரன், மன்னிக்கவும், இப்போது நீங்கள் பூமிக்கு திரும்ப செல்ல வேண்டும். இது பூமியிலிருந்து ரேடன் கண்டத்திலிருந்து வேறுபட்ட பரிமாண உலகம். ரெடன் கண்டத்தில் உள்ள ஒரே மற்றும் மிகவும் அதிகாரப்பூர்வமான தேவாலயம். புனித பிரிவின் துறவி என்னை நாடு கடத்த உத்தரவை வழங்கினார். அவளுடைய திடீர் அறிவிப்பால் நான் ஒரு கணம் திகைத்து போனேன். ஆனால் விரைவில் என் அமைதியை மீட்டெடுத்தேன். புனிதரே, நீங்கள் திடீரென்று இப்படி சொன்னால் பூமிக்கு திரும்பிச் செல்வது எனக்கு விருப்பமில்லை. நான் இன்னும் இங்கேயே இருக்க வேண்டியிருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு பூமி மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. நாவல்களில் பொதுவாக காணப்பட்ட நிலவரைகளும் உயிரினங்களும் நிஜத்தில் தோன்றின. அவை உலகம் முழுவதும் பரவி மனிதகுலத்தின் உயிர் வாழ்வை அச்சுறுத்தின. மனிதகுலம் அழிவின் விளிம்பில் நின்றது. அந்த நேரத்தில் மக்களிடையே விரக்தியும் பயமும் பரவிய போது அசுரர்களை எதிர்க்கும் சக்தி கொண்ட ஒரு சில மக்கள் தோன்றத் தொடங்கினர். தங்கள் சக்திகளை அவைக்கிங் கொண்டவர்கள் நிலவரைகளையும் நோக்கிச் சென்று அரக்கர்களையும் வேட்டையாடி நாகரிகத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவி செய்தனர். அவர்களின் இருப்பு மனிதகுலத்திற்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை அளித்தது. மக்கள் அவர்களை மான்ஸ்டர் அண்டர்கள் என்று அழைத்தனர். நிச்சயமாக அவேக்கிங் பிறகு நான் ஒரு வேட்டைக்காரனாக மாறிவிட்டேன். ஆனால் நான் அரைநிலை ஹண்டர் என்று அழைக்கப்பட்டேன். இப்போது நான் தற்போது இருக்கும் இந்த வேறொரு உலகில் ஹண்டர்களின் ஒரு சிலரே மட்டுமே நுழையக்கூடிய ரேடன் கிரகம். இந்த இடம் பலவீனமான ஹண்டர்கள் கூட வலிமையடைவதற்கான வாய்ப்புகளால் நிறைந்திருந்தது. அதில் நானும் விதிவிலக்கல்ல. நான் ஒரு அரைநிலை அண்டர் என்று அழைக்கப்பட்டதற்கான காரணம் எளிமையானது. எனக்கு பவர் கிறிஸ்டல் இல்லை. எனது உடல் அவேகிங் ஆன பிறகும் நான் மட்டும்தான் பவர் கிறிஸ்டல் இல்லாமல் இருந்தேன். மற்ற எல்லா வேட்டைக்காரர்களுக்கும் ஒன்று இருந்தது. அவர்களுக்கு இடையென இது ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கியது. இதன் விளைவாக என்னால் திறமையானவனாக வளர முடியவில்லை. எனக்கு எந்த திறமைகளோ அல்லது பண்புகளோ இல்லை. என்னால் எதுவும் கற்றுக்கொள்ளவும் முடியாமல் போய்விட்டது. நான் அரக்கர்களை கொன்றாலும் அனுபவ புள்ளிகளை என்னால் பெற முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் மட்டும் எப்படி வளர முடியும்? நான் ஒரு சாதாரண மனிதனை விட சற்று வலிமையானவனாக இருந்தேன். இறுதியில் நான் என் சக்தியை அதிகரிக்க எல்லா வழிகளையும் பயன்படுத்த வேண்டியிருந்தது. அவர்களில் ஒருவர் ஹண்டர் அகாடமியில் சேர்வது. அதிர்ஷ்டவசமாக நான் அவேக்கிங் ஆனதால் என்னால் எளிதாக அகாடமிக்குள் நுழைவதில் எந்த சிரமமும் இல்லை. ஆனால் பதிவு செய்வது மட்டும் வித்தியாசத்தை ஏற்படுத்துமா? எனக்கு இன்னும் பவர் கிறிஸ்டல் இல்லாததால் என்னை சக மாணவர்கள் மிருகத்தைப் போல நடத்தத் தொடங்கினர். நான் எல்லா பாடங்களிலும் F மதிப்பெண்கள் பெற்றேன். என்னை வெளியேற்றத்தை தவிர்க்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். நான் பரிதாபமாக தெரிந்ததாலோ அல்லது என்னை ஒரு வேட்டைக்காரனாக ஒப்புக்கொள்ள விரும்பாததாலோ என் வகுப்பு தோழர்கள் என்னை அகாடமியின் அவமானமாக கருதினர். வகுப்பில் கடைசி இடத்திலேயே இருந்தாலும் நான் பட்டம் பெற முடிந்தது. நிச்சயமாக பட்டம் பெறுவது எனக்கு ஒரு பவர் கிறிஸ்டலை கொடுக்கவில்லை. என் வாழ்க்கையில் எதுவும் மாறவில்லை. என்னால் வேட்டைக்காரனாக வேலை செய்து பிழைப்பு நடத்த முடியாததால் நான் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். பின்னர் ஒரு கடைசி வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் அதிர்ஷ்டம்தான். ரேடன் கண்டம். அறியப்படாத ஒரு பொறிமுறையால் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான வேட்டைக்காரர்கள் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். நான் அவர்களில் ஒருவராக இருந்தேன். நான் முதலில் ரெடன் கண்டத்தில் கால் வைத்தபோது உண்மையிலேயே சிலிர்த்துப் போனேன். ஒருவேளை எனக்கு இங்கே ஒரு பவர் கிறிஸ்டல் கிடைக்கலாம். எனக்கு ஒரு பவர் கிறிஸ்டல் கிடைத்தால் நான் ஒரு போர்ட்டராக இருப்பதிலிருந்து விடுபட முடியும்.
என்னை புறக்கணித்து அந்த வகுப்பு தோழர்களை கூட நான் காட்டக்கூடும். மற்ற கில்டுகள் என்னை தேடக்கூடும். சமீப காலம் வரை என் வகுப்பு தோழர்கள் என்னை போற்றுவதாகவும் மற்ற கில்டுகள் என்னை சேர்க்க போட்டியிடுவதாகவும் கற்பனை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது அந்த கனவு ஒரு நொடியில் தகர்ந்து போனது. ஏனென்றால் இந்த கிரகத்திலிருந்து என்னை போகச் சொல்கிறார்கள். தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள். தயவு செய்து புனிதரே, இதுவரை என்னால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டேன். நான் இப்படி திரும்பிச் செல்ல முடியாது. நான் கெஞ்சினேன், மண்டியிடும் அளவுக்கு கூடச் சென்றேன். நான் இந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டு 1 வருடம் ஆகிறது. நான் உண்மையிலேயே முணுமுணுத்துப் போனேன். எனக்கு எந்த திறமையும் இல்லை என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் இன்னும் கடினமாக முயற்சித்தேன். நான் கோட்டைக்கு உள்ள அனைத்து சிறிய வேலைகளையும் செய்தேன். அரண்மனைகளையும் பாதிரியார்களையும் கவனித்துக் கொண்டேன். மேலும் எந்த வெகுமதியையும் எதிர்பார்க்காமல் அவர்களின் வீட்டு வேலைகளையும் செய்தேன். இவ்வளவு செய்தும் அந்த முயற்சியின் பலன் என்ன? நான் எதிர்பார்த்த பவர் கிறிஸ்டல் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு உதவக்கூடிய பொருட்களை கூட என்னால் பெற முடியவில்லை. ஒன்றுமில்லாமல் பூமிக்கு திரும்பிச் செல்லச் சொல்வதா? நான் என் கோபத்தை அடக்கிக் கொண்டு துறவியின் பதிலுக்காக காத்திருந்தேன். சரித்திரன் அது முடியாது. துறவியின் முகபாவனை நிகழ்நேரத்தில் நொறுங்கியது. ஏயு, இவ்வளவு நேரம் மென்மையாக இருந்த அவளுடைய தொனி மாறியது. அவளுடன் 1 வருடம் கழித்து நான் கூட அவளை இப்படி முதல் முறையாகத்தான் பார்த்தேன். நீ ஏன் இவ்வளவு ஆசை வார்த்தை பேசுற? ஆமா, அவளுடைய வார்த்தைகள் இன்னும் கடுமையாகின. சரி, உன்னை போன்ற ஒரு முட்டாள் இங்கு வருவான் என்று யார் எதிர்பார்த்திருப்பார்கள்? வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அந்த பவர் கிறிஸ்டல் உன்னிடம் இல்லாதது என் தவறா? அல்லது நான் உனக்கு பொருட்களை கொடுக்காததால்தானா? எதற்கும் உபயோகம் இல்லாத இந்த சரித்திரன் குப்பை ஏற்கனவே இங்கு வந்துவிட்டது. நான் ஏற்கனவே எரிச்சலடைந்து விட்டேன். ஆனால் நீ என்னை இன்னும் கோபப்படுத்துகிறாய். என்னால் இனி 1 வார்த்தை கூட பேச உன்னிடம் முடியவில்லை. எனது தற்போதைய நிலையில் எந்த ஆட்சேபனையும் அனுமதிக்கப்படவில்லை. துறவியின் வார்த்தைகள் என்னை மானமாக்கியது மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள புனித மாவீரர்களும் அவளுடன் இணைந்து கொண்டார்கள். நான் கஷ்டப்பட்டு செய்த வேலை கீழ்த்தரமான வேலைகளா? நீங்கள் எதற்கும் உபயோகமாகாது குப்பை என்பதால் இயல்பாகவே அவற்றை நீ செய்ய வேண்டும். ஆனால் அதை பற்றி நீ பெருமையாக நடந்து கொள்ளக்கூடாது. அது சரி. இப்படி ஒரு முட்டாள் வருவான்னு யார் நினைச்சிருப்பார்கள்? ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எங்கள் கோட்டையில் உண்மையில் இதற்கு உபயோகமில்லாதவர். இப்போது கூட நீங்கள் எங்கிருந்து வந்தையோ அங்கேயே திரும்பிச் செல்ல வேண்டும். துறவி உங்களுக்கு கருணை காட்டியுள்ளார். ஜஸ்ட் பாசான என்று அழைக்கப்படும் நீதிமான்களின் வாள்கள் கூட என்னை விமர்சித்தன. ஆமாண்டா, நான் ஒரு பயனற்றவனாக இருந்தது ஏன் தப்புதான். அதனால்தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனாலும் அது நியாயமற்றது. நான் பலவீனமாக இருந்ததால் என்னால் முடிந்தவரை முயற்சித்தேன். நான் தினமும் காலையில் மற்றவர்களை விட சீக்கிரமாகவே விழித்தெழுந்து யாரையும் விட கடினமாக பயிற்சி செய்தேன். எனக்கு எந்த திறமைகளோ அல்லது பண்புகளோ இல்லாததால் நான் என் உடலைக் கொண்டு ஈடு செய்தேன். தேவாலயத்தில் சுத்தம் செய்தல், சமையல், வீட்டு வேலைகள் மற்றும் நிலவரையில் ஊர்ந்து செல்லும் விருந்துகள் உருவாகும் போது மற்றவர்களுக்கு வசதியாக இருக்கும் வகையில் வேலைகள் அனைத்தையும் நானே செய்தேன். இப்போது நான் அதை மீண்டும் யோசித்த போது அவர்கள் எப்போதும் அப்படித்தான் இருந்தார்கள். அது வெறுப்பாக இருந்தது. முதலில் சமரசம் செய்ய நான் தலை குனிந்து நின்றேன். ஆனால் அவர்கள் என் முயற்சிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. நிலவரை பொறிகளை செயலிழக்கச் செய்ய அவர்கள் என்னை தூண்டில் இரையாக போல என்னை பயன்படுத்தினார்கள். இவ்வளவு செய்ததற்கு குறைந்தபட்சம் எனக்கு ஏதாவது இழப்பீடு கிடைத்திருந்தால் கூட நான் இவ்வளவு தவறாக உணர்ந்திருக்க மாட்டேன். இப்போது மீண்டும் அதை பற்றி யோசித்த போது அது எனக்கு எரிச்சலூட்டுவதாக இருந்தது. ஆனால் என் எண்ணங்களை வெளிப்படையாக கூற முடியவில்லை. துரதிருஷ்டவசமாக
திறமையும் அதிகாரம் இல்லாத என்னை போன்ற ஒருவருக்கு பழிவாங்குவது கூட எட்டாததாக இருந்தது. யாரோ ஒரு முறை சொன்னது போல, பழிவாங்குதல் என்பது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு சலுகை. என்னை போன்ற பலவீனமானவனுக்கு பழிவாங்குதல் என்பது என் வாயில் ஒரு எதிரொலியாக மட்டுமே இருந்தது. யாராவது சொன்னவுடன் திரும்பிச் செல்வது நல்லது. என் கோபத்தை அடக்கிக் கொண்டு நான் எல்லோரையும் பார்த்தேன். ஆமாம், அப்படியானால் நான் திரும்பிச் செல்கிறேன். எல்லாவற்றிற்கும் நன்றி. இங்கே தொடர்ந்து வாதிடுவதால் அவர்களின் மனம் நிச்சயமாக மாறாது. நான் இந்த இடத்தை விட்டு ஓடுவதைப் பற்றி சிறிது நேரம் யோசித்தேன். ஆனால் நான் வேறு வழி இல்லாமல் விரைவாக தலையை ஆட்டினேன். ரேடன் கண்டம் நம்ப முடியாத அளவிற்கு பரந்த நிலப்பரப்பைக் கொண்டுள்ளது. எந்த திறமைகளோ அல்லது தொடர்புகளோ இல்லாமல் தேவாலயத்தை விட்டு ஓடிப்போவது எனக்கு எங்கும் செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்தும். சர்ச் என்னை ஒரு மதவெறி பிடித்தவர் என்று முத்திரை குத்தும்போது கண்டத்தில் உள்ள எந்த பிடியும் மறைந்துவிடும். அந்த அளவுக்கு அந்த தேவாலயம் சக்தி வாய்ந்தது. அந்த நேரத்தில் துறவியின் முகபாவனை எதிர்பாராத விதமாக மாறியது. சரி சரி, அப்படியானால் நான் உன்னை உடனடியாக பூமிக்கு திருப்பி அனுப்புவேன். திடீரென்று நான் முதலில் அழைக்கப்பட்ட போது என்னுடன் இருந்த பொருட்களை திருப்பிக் கொடுத்துக் கொண்டிருந்த போது அவள் மீண்டும் குரலை உயர்த்தினாள். குறைந்தபட்சம் அவள் அதையாவது திருப்பிக் கொடுத்தாள். என்னுடைய உடைமைகள் எளிமையானவை. ஒரு சில ஆடைகள், ஒரு பணப்பை மற்றும் ஸ்மார்ட் போன் போன்ற இதர பொருட்கள். ஒரு வருடமாக அது செயல்படாமல் இருந்ததால் ஸ்மார்ட் போன் இயக்கப்படவில்லை. இப்போது நாம் அசல் உலகத்திற்கு திரும்புவோமா? மீண்டும் ஒருவர் பார்க்க வேண்டாம். அந்த வார்த்தைகளுடன் துறவி ஒரு மந்திரத்தை கூறினார். என் கால்களுக்கு கீழே ஒரு வட்ட மாற்று மந்திர வட்டம் தோன்றி ஒளியை உமிழும் தொடங்கியது. இது பூமிக்கு திரும்புவதற்கான மந்திரமா? குடியிருப்பாளர்கள் பூமிக்கு திரும்பிய போது வேட்டைக்காரர்களுக்கு பிரியாவிடை விருந்துகளை நடத்தியதாக கேள்விப்பட்டேன். ஆனால் நான் எதையும் பெறாமல் திடீரென திரும்பி வந்ததால் என் மனதில் கசப்பு ஏற்பட்டது. ஓ, நான் ஒரு விஷயத்தை பெற்றேன், தேவாலயத்தின் மீதான என்னுடைய வெறுப்பு. வெளிச்சத்தில் மூழ்கியிருந்த போது அந்த எண்ணத்தை நான் ரசித்தேன். ஒரு நொடியில் என் பார்வை மங்கியது. இது எந்த இடம்? நான் என் சொந்த அறைக்கு வந்திருக்கிறேனா? அப்படித்தான் நான் வேறொரு உலகத்திலிருந்து விரட்டப்பட்டேன். ஒரு வருடம் கழித்து மீண்டும் பூமிக்கு வேறு வழி இல்லாமல் வந்திருக்கிறேன். நான் உடனடியாக என் ஸ்மார்ட் போனை சார்ஜருடன் இணைத்தேன். சிறிது நேரம் கழித்து எனக்கு ஏதேனும் செய்திகள் வந்ததா என்று பார்க்க அதை இயக்கினேன். டிங் சத்தம் வந்தது. இருப்பினும் என் ஸ்மார்ட் போன் ஒரு செய்தி கூட இல்லாமல் அமைதியாக இருந்தது. ஒரு வருடம் ஆகியும் ஏன் எந்த ஒரு செய்தியும் இல்லை? நிச்சயமாக ஒரு வருடம் ஆகியிருந்தது. ஒரு வருடம் முழுவதும் நான் தொடர்பில் இருந்து துண்டிக்கப்பட்டிருந்தேன். ஒருவருக்கு கூட என்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லையா? நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு அரக்கனின் தாக்குதலால் என் பெற்றோர் இந்த உலகத்தை விட்டுச் சென்றனர். ஆனால் என் குடும்பம் மற்றவர்களுடன் வணிக உறவை கொண்டிருப்பதில் நான் ஓரளவு பெருமைப்பட்டேன். என்னுடைய ஒரு அறை அபார்ட்மெண்டின் மாத வாடகை என் பணப்பையை காலி செய்து கொண்டிருந்தது. அதனால் வீட்டு உரிமையாளரை பற்றி பேசவே வேண்டாம். ஓ, என் அகாடமி வகுப்பு தோழர்கள் நான் பள்ளியில் இல்லாதது போல் என்னை நடத்தினர். மேலும் கில்ட் உறுப்பினர்களும் என்னையும் ஒதுக்கி வைத்தனர். ஆனால் நான் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக பணியாற்றிய இடத்திலிருந்து ஒரு செய்தி கூட எனக்கு வராதது கொஞ்சம் அதிகம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் உடனடியாக கடந்த வருடம் வரை இருந்த கட்சியை தொடர்பு கொண்டேன். ஆனால் அழைப்பு செல்லவில்லை. என்ன ஆச்சு? சரி, வேட்டைக்காரர்கள் பெரும்பாலும் நிலவரைக்கு செல்வதை கருத்தில் கொண்டால் அது இயற்கையானதுதான். என்னைப் போலவே உங்களுக்கும் ஏதாவது ஒரு திறமை இல்லை என்றால் உங்களால் ஒரு தொடர்பை ஏற்படுத்த முடியாது. நான் பெருமூச்சு விட்டு புலம்பிக் கொண்டிருந்த போது என் ஸ்மார்ட் போன் திடீரென்று ஒலித்தது. நான் சோதித்த போது எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. ஏய், இது வெறும் விளம்பரம். ஒரு கணம் நான் பெரிதாக எதிர்பார்த்தேன், ஆனால் அது வெறும் விளம்பரம்தான்.
நான் முன்பே பதிவு செய்து ஒரு விளையாட்டை ஏற்கனவே வெளியிட்டிருந்ததால் அதை நிறுவும்படி என்னை வலியுறுத்தும் விளம்பரம் அது. ஆனால் நான் இந்த விளையாட்டுக்கு முன்பதிவு செய்துவிட்டேனா? ஒருவேளை நான் என் வாழ்வில் நிறைய விஷயங்களை சந்தித்திருப்பதால் எனக்கு இது ஞாபகம் இல்லாமல் போய் இருக்கலாம். சரி, எதுவாக இருந்தாலும் இப்போது எனக்கு நிறைய நேரம் இருந்தது. ஒரு வருடம் கழித்து திரும்பிய பிறகு எனது அறை சுத்தம் செய்வதை சிறிது நேரம் ஒத்திவைத்தேன். உண்மையைச் சொல்லப் போனால் நான் கொஞ்ச நாள் கடினமாக உழைத்தேன். அதனால் இப்போது ஓய்வெடுக்க விரும்பினேன். நான் உடனடியாக மொபைலில் குறுஞ்செய்தியில் வழங்கப்பட்ட இணைப்பை கிளிக் செய்து விளையாட்டை நிறுவினேன். விளையாட்டின் பெயர் ரெடன். தலைப்பு திரையில் தெளிவாக தெரிந்தது. வழக்கமாக இதனுடன் சில அருமையான பின்னணி இசை இருக்க வேண்டாமா? இசை சற்று மந்தமாக இருந்தது. ஒருவேளை அது ஒரு இண்டி விளையாட்டாக இருக்கலாம். சரி, நான் ரேடன் கிரகத்தில் ஒரு வருடம் கழித்திருந்தேன். இந்த விளையாட்டு இப்போதுதான் வெளியிடப்பட்டது என்பதை கருத்தில் கொண்டால் அது தெளிவாக தெரிந்தது. நான் திரையை தொட்டேன். கதை வேகமாக ஓடத் தொடங்கியது. ஆரம்பத்தில் ஒரு தெய்வம் இருந்தது. தெய்வம் ரேடன் கண்டத்தை உருவாக்கியது. நான் உடனடியாக தவிர் என்ற பொத்தானை அழுத்தினேன். தேவாலயத்தில் இருந்தபோது என் காதுகள் சோர்வடையும் வரை நான் கேட்ட கதை ஒரு வரலாறு. இந்த வகையான கதையை தவிர்ப்பது முற்றிலும் சரியானது. பிரதான ஆட்டம் உடனடியாக தொடங்கியது. வரவேற்கிறோம். ஒரு வீரராக நீங்கள் ஒரு நிலவரையின் உரிமையாளராகி அதை நிர்வகிக்க வேண்டும். ரேடன் கண்டத்தில் உள்ள அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி நிலவரையின் புகழை பரப்புங்கள். நீங்கள் புகழை பரப்ப விரும்பும் நிலவரையின் பெயரை உள்ளிடவும். நான் கதையை தவிர்த்துவிட்டதால் அதை சரியாக பார்க்கவில்லை. ஆனால் இந்த விளையாட்டின் கருத்து நிலவரை மேலாண்மை என்பது போல் தோன்றியது. அது மிகவும் புதுமையாக இருந்தது. ரேடன் நிலவரைகள் எப்படி இருந்தன? அவை தொடர்ந்து அரக்கர்களை வெளியேற்றி சுற்றியுள்ள கிராமங்களை தரிசு நிலங்களாக மாற்றின. அது மட்டுமில்லை, அதிக சக்திகள் இருந்த பேய்களும் அசுரர்களும் அங்கு வசித்து வந்ததால் நிலவரைகள் பெரும்பாலும் மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக இருந்தன. இதன் விளைவாக நாடுகள், கூலிப்படையினர், ஏன் தேவாலயங்கள் கூட அவ்வப்போது நிலவரைகளை கைப்பற்ற முன்வந்தன. எனக்கு இப்போது இந்த மாதிரியான விளையாட்டு மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. ரேடன் கிரகத்தில்தான் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. கேமில் உள்ள ரேடன் குழப்ப வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்ததால் விளையாட்டிலாவது அதை செய்ய வேண்டும் என்ற எனது ஆர்வத்தை நான் பூர்த்தி செய்ய விரும்பினேன். ஒருவேளை விளையாட்டை உருவாக்கியவரும் என்னைப் போலவே ரேடன் மீது அதிருப்தி அடைந்திருக்கலாம். இல்லை என்றால் இவ்வளவு அப்பட்டமாக ஒரு விளையாட்டை அவர்கள் உருவாக்கியிருக்க மாட்டார்கள். திடீரென்று விளையாட்டு உருவாக்கியவர் மீது எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. ஆனால் மீண்டும் பெயர். ஒரு விளையாட்டை தொடங்கும் போது மிகவும் சவாலான பகுதி பெயரை தேர்ந்தெடுப்பதாகும். என்னுடைய குழப்பம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. நிலவரை பெயர் சர்ச் நெமிசிஸ். இந்த பேர் சரியா இருக்கு. தனிப்பட்ட முறையில் பெயர்கள் எளிமையாக இருக்க வேண்டும், ஆனால் ஒரு இலக்கை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே இனிமேல் என் விளையாட்டின் நோக்கம் துறவியையும் தேவாலயத்தையும் துன்புறுத்துவதாகும். இந்த பெயருடன் தொடர விரும்புகிறீர்களா? எஸ் ஆர் நோ? நான் உடனடியாக எஸ் என்று அழுத்தினேன். திடீரென்று நிலவரை பெயர் தானாகவே மாறியது. நிலவரை பெயர் தீய கடவுளின் கூடு சென்று வந்தது. உங்களால் பெயரை மாற்ற முடியாது. இது என்ன கருமம்டா இது? திடீரென்று பெயர் தானாகவே மாறியது. பிளேயர் முடிவு செய்த பெயரை மட்டும் கேம் மாற்ற முடியுமா? பெயரிடுவதில் கூட எனக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு விளையாட்டு. ஒரு கணம் முன்பு கேமிங் உருவாக்கியவரை பற்றி நான் உருவாக்கிய நல்ல எண்ணம் திடீரென குறைந்தது. சரி, எப்படி இருந்தாலும் நான் இதை முயற்சித்து பார்க்கிறேன். அது வேடிக்கையாக இல்லாவிட்டால் நான் விட்டுவிடலாம். விளையாட்டு தன்னிச்சையாக மாற்றப்பட்ட பெயரை நான் ஆராய்ந்தேன். தீய கடவுளா? மீண்டும் அதை பார்க்கும்போது
அது என் நோக்கத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை. சரி, என் இறுதி இலக்கு எப்படியும் தேவாலயம்தான். இந்த விளையாட்டில் தெய்வத்தை எதிர்க்கும் சக்தி எனக்குள் இருப்பதை உணர முடிந்தது. அது மிகவும் நன்றாக இருந்தது. நான் மீண்டும் திரையை தொட்டேன். ஐயோ! ரேடன்ச கண்டத்தின் தெய்வத்தை வணங்கும் வெள்ளையர் வரிசையின் துறவி உங்கள் நிலவரையை கண்டுபிடித்துவிட்டார். கவனம்! எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாவிட்டால் வெள்ளையர் உத்தரவு நிலவரையை கைப்பற்ற முயற்சிக்கலாம். நிலவரையை பாதுகாக்க பொருட்களை பயன்படுத்த பரிந்துரைக்கிறோம். பரிந்துரைக்கப்பட்ட பொருள் தொடக்கநிலை பாதுகாப்பு தொகுப்பு. 1200 வென்றது. நிலவரை மறைத்தல். விளைவு 1. நிலவரையின் ஆற்றலை யாரும் உணருவதை நிரந்தரமாக தடுக்கிறது. விளைவு 2. நிலவரையின் இருப்பிடத்தை 7 நாட்களுக்கு மறைக்கிறது. இது இப்போது என்ன? நீங்கள் ஒரு விருப்பப்படி பெயரை மாற்றுவது மட்டுமல்லாமல் நுண் பரிவர்த்தனைகளுக்கான நுட்பமான உந்துதலும் இருந்தது. அவர்கள் எல்லை மாட்டுகிறார்கள். இந்த முறை விளையாட்டை நிறுவல் நீக்கலாமா என்று தீவிரமாக யோசித்தேன். ஆனால் நான் சகித்துக் கொண்டு மீண்டும் திரையை கிளிக் செய்தேன். ஒரு விளையாட்டில் கூட அவரிடமிருந்து அவமானங்களை கேட்ட பிறகும், நாடு கடத்தப்பட்டதை பற்றி குறிப்பிட்ட பிறகும் நான் புனிதரிடம் தோற்க விரும்பவில்லை. தவிர இது 1200 ரூபாய் மட்டும்தான். அதனால் இந்த விஷயம் பெரிய சுமையாக இருக்கவில்லை. சரி, வாங்கலாம். ஆரம்பத்திலிருந்தே நான் எந்த ஆட்டத்திற்காகவும் மன அழுத்தத்திற்கு ஆளாகப் போவதில்லை. பொருள் கொள்முதல் முடிந்தது. நிலவரையின் ஆற்றலை நிரந்தரமாக தடுக்கிறது. நிலவரையின் இருப்பிடம் 7 நாட்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. வெள்ளை ஆணையின் புனிதர் உங்கள் நிலவரையை கண்டுபிடிக்க தவறிவிட்டார். நான் உண்மையான பணத்தில் வாங்கிய பொருள் சரியாக பயன்படுத்தப்பட்டதாக தோன்றியது. அது என்னவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதை ஒரு நல்ல விஷயமாக நினைப்போம். அடுத்த திரையை பார்க்க நான் அதை மீண்டும் தொட்டேன். நிலவரையின் இருப்பிடம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு ஒத்திசைவு தொடரும். 3, 2, 1. திடீரென்று திரை உறைந்தது. ஏதோ ஒத்திசைந்து கொண்டிருப்பதை அலாரம் சுட்டிக்காட்டியது. இது என்ன? அப்படி இருக்க முடியுமா? கூடுதல் புதுப்பிப்பு தரவை பதிவிறக்குகிறீர்களா? இப்போதைக்கு காத்திருந்து பார்ப்போம். புனிதவதி. தர்ஷினி மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் முகம் குழப்பத்தால் நிறைந்திருந்தது. புனிதரே, உங்கள் முகபாவனை நன்றாக இல்லை. அவளை காக்கும் ஒரு புனித மாவீரன் அவளை நோக்கி நெருங்கினான். பரவாயில்லை, உங்கள் அக்கறைக்கு நன்றி. ஆனால் அவள் மனம் தற்போது பதற்றத்தில் இருந்தது. அது ஒரு நம்ப முடியாத சக்தி. ஆனால் பிரார்த்தனை செய்யும் போது அவள் ஒரு மகத்தான சக்தியை உணர்ந்தாள். பிரச்சனை என்னவென்றால் சக்தி நன்றாக என்னால் உணரவில்லை. அது அவளை தொந்தரவு செய்தது. அது ஒரு அச்சுறுத்தும் எண்ணத்துடன் அவள் உடனடியாக அந்த சக்தியின் மூலத்தை கண்டுபிடிக்க முயன்றாள். ஆனால் அது திடீரென்று மறைந்துவிட்டது. அது முதலில் இருந்ததில்லை என்பது போல் இருந்தது. ஒருவேளை நான் அதிகமாக சக்தியை பயன்படுத்தியிருக்கலாம். தர்ஷினி தனது பிரார்த்தனைக்கு முன்பு அதிக சக்தியை செலவிட்டிருந்தாள். அது சரித்திரன் பூமிக்கு திருப்பி அனுப்புவதாக இருந்தது. எனக்கு சில நாட்கள் ஓய்வு தேவைப்படும். சர்ச்சின் விருப்பம் இல்லை என்றால், அது தேவாலயத்தின் உயர் அதிகாரிகளிடமிருந்து வந்த உத்தரவு இல்லை என்றால், அவளை பயன்படுத்தி அவனை பூமிக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அது ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது. தர்ஷினி ஏற்கனவே சரித்திரன் தனது மனதில் இருந்து அழைத்துவிட்டு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள். ஒரு கணம் முன்பு அவள் உணர்ந்த சக்தி. அவள் அதை மீண்டும் ஒருமுறை உணர முயன்றாள். ஆனால் அவள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் அவளால் அதை மீண்டும் உணர முடியவில்லை. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என்று நினைத்து புனித தர்ஷினி தனது பதட்டமான உணர்வுகளை அழைத்துவிட்டார். அத்தியாயம் 2. நிலவரை பாதுகாக்க ஒரு அரக்கன் நியமித்தல். ஒத்திசைவு 100% முடிந்தது. நிலவரையின் இருப்பிடம் சீரற்ற முறையில் உருவாக்கப்படும்.
மீதமுள்ள நேரம் 1 மணி நேரம். சிஸ்டத்திலிருந்து மெசேஜ் வந்தது. இது மறுபடியும் என்ன? 1 மணி நேரமா? முதலில் 1 மணி நேரம் என்று சொன்னபோது அது விளையாட்டுக்குள்ளேயே இருக்கும்னு நினைத்தேன். ஆனால் திரையில் மீதமுள்ள நேரம் நிஜ வாழ்க்கையைப் போலவே ஒவ்வொரு நொடியாக குறைவதைக் கண்டபோது நான் திகைத்துப் போனேன். இது உண்மையிலே இதை நான் நம்ப முடியாத விஷயமா இருக்குது. நான் நிலவரையின் பெயரை என் விருப்பப்படி மாற்றிக்கொண்டேன். ஒத்திசைவுக்காக காத்திருந்தேன். இப்போது அவர்கள் என்னை இன்னும் 1 மணி நேரம் காத்திருக்க விரும்புகிறார்களா? இது முற்றிலும் அபத்தமான சிஸ்டத்தின் அமைப்பாக இருக்குது. அது குழப்பமாக இருந்தது. ஆனால் குறைந்தபட்சம் என் குழப்பமான சூழலை பார்க்க ஒரு வாய்ப்பை அது எனக்கு கொடுத்தது. என்னுடைய 1 வருட வாழ்க்கை அபார்ட்மெண்டில் ஒரு நரகத்தைப் போல இருந்தது. ஃப்ரிட்ஜை நீங்கள் 1 வருடமாக பயன்படுத்தாமல் இருந்ததால் உள்ளே எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. அதை திறக்கவே எனக்கு பயமாக இருக்கிறது. மேலும் உபகரணங்கள் மற்றும் தரை தூசியால் மூடப்பட்டிருந்தன. நான் இப்படியே தொடர்ந்தால் நோய்கள் என் நண்பர்களாகி திறந்த கரங்களுடன் என்னை தொடர்பு கொள்ளக்கூடும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இப்போது அணிந்திருந்த உடைகள், அவை சரியாக கழுவப்படாததால் ஒரு விசித்திரமான வாசனை வீசியது. நிச்சயமாக அது துணியை அலசும் மந்திரம் இருந்த ஒரு உலகம். ஆனால் என் மீது மந்திரத்தை வீச எனக்கு ஒரு அன்பான நபர் இல்லை. முதலில் இது ஒரு குளிக்கலாமு. கழுவி முடித்த பிறகு ஏதாவது எளிமையானதை சமைத்து பிறகு சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். என் வீட்டு வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு 1 மணி நேரத்திற்கும் மேலாக நிறைய நேரம் கடந்துவிட்டது. ஆனாலும் தள்ளி போட்ட வீட்டு படத்தை முடித்தது புத்துணர்ச்சியாக இருந்தது. நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு என் ஸ்மார்ட் போனில் உள்ள விளையாட்டை மீண்டும் கிளிக் செய்தேன். சேல் ராஜ்யத்தில் தீய கடவுளின் கூடு என்ற நிலவரை உருவாக்கப்பட்டுள்ளது. சேல் ராஜ்யம் என்பது மனிதனின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள ஒரு நாடு. நான் வரைபடத்தை கூர்ந்து கவனித்த போது சேல் ராஜ்யத்திற்கு கூட நிலவரை வடக்கு மலைத்தொடரில் அமைந்திருப்பதைக் கண்டேன். எனக்கு இது ஒரு ஜாக்பாட் இல்ல போலயே. 1 மணி நேரம் காத்திருப்பது மதிப்புள்ளதா? இருப்பினும் அது நன்றாகவே முடிந்தது. சேல் ராஜ்யம் என்பது ரேடன் கண்டத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு ராஜ்யம் ஆகும். ஒரே பிரச்சனை என்னவென்றால் வடக்கு எல்லை மனித அணுகலின் வரம்பாக வரையறுக்கப்பட்டது. அதற்கு மேலும் இன்னும் நிலங்கள் இருந்தது. ஆனால் அது கைவிடப்பட்ட நிலமாக இருந்தது. அது வெறும் கைவிடப்பட்ட நிலம் மட்டுமல்ல, நிலவரைகள் மற்றும் அரக்கர்களால் நிறைந்த நிலமாக இருந்தது. மனிதர்கள் அதை மரணத்தின் நிலம் என்று அழைத்தனர். மனிதர்கள் நெருங்கத் துணியாத இடமாக இருந்தது. அதனால்தான் ரேடன் கண்டத்திற்கு வேட்டைக்காரர்கள் வரவழைக்கப்பட்ட இடமாக சேல் ராஜ்யம் இருந்தது. நீங்கள் சேல் ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் தொடர்ந்து அசுர அலைகளை எதிர்கொள்வீர்கள். சேல் ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்ட வேட்டைக்காரர்கள் முக்கியமாக வடக்கு எல்லையை காக்கும் பணியை மேற்கொள்வார்கள். நிச்சயமாக அது வேட்டைக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அது எனக்காக அல்ல. இது கண்டிப்பாக வெறும் ஒரு விளையாட்டுதான். அது மனித கண்ணோட்டத்தில் கூட இல்லை. இது பேய் உலகத்திற்கு அருகில் இருப்பது ஒரு பாதகமாக இல்லை. ஆனால் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க நன்மையாக இருந்தது விளையாட்டின் கருத்தை கருத்தில் கொண்டால் ஒரு நிலவரையை நிர்வகிப்பது. எனக்கு இதில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்தது. வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் வெள்ளையர் அமைப்பின் இருப்பிடம் கண்டத்தின் தெற்கு பகுதியில் இருந்தது. தேவாலயத்தை விரைவில் துன்புறுத்த வேண்டும் என்ற எனது திட்டம் சாத்தியமற்றதாகிவிட்டது. முதலாவதாக எங்கள் நிலைகள் கண்டத்தின் எதிர் முனைகளில் இருந்ததால் தூரம் மிக அதிகமாக இருந்தது. நான் படிப்படியாக எல்லையை கடந்து செல்ல வேண்டும் என்று தோன்றியது. இப்போது இடம் முடிவு செய்யப்பட்டதால் நான் திரையை தொட்டு அடுத்த காட்சியை வருவதற்காக காத்திருந்தேன். இனிமேல் அரக்க பிரபுவாக நீங்கள் நிலவரையை பாதுகாத்து வளர்க்க வேண்டும். தற்போதைய நிலவரையின் பொறுப்பாளரான வேலைக்காரரின் நிலை இன்னும் அமைக்கப்படவில்லை. தயவு செய்து நீங்கள் ஒரு பணியாளரை கச்சாடிரா மூலம் அமைக்கவும். கிடைக்கும் பிரதிநிதிகள் 0 இன் கீழ் 1.
வேலைக்காரனுக்கான வேட்பாளர் மான்ஸ்டரை 10 முறை வரையவும். முதல் தேர்வு மட்டும் இலவசம். தேர்வுகளை மாற்றியமைக்க முடியாது என்பதால் கவனமாக தேர்ந்தெடுக்கவும். மீண்டும் அழைக்க வேண்டாம். இறுதியாக அது தோன்றியது. அது ஒரு விளையாட்டாக இருந்தால் நான் ஒரு கச்சா அமைப்பை எதிர்பார்த்தேன். மீண்டும் அழைப்பது சாத்தியமில்லை என்ற அறிவிப்பு என் கண்ணில் பட்டது. ஆனால் முதலில் நான் அதை பொருட்படுத்தவில்லை. நான் உடனடியாக சமனிங் செய்யும் டேப்பை அழுத்தி டிராவை செயல்படுத்தினேன். என்னால் படிக்க முடியாத எழுத்துக்களால் நிரப்பப்பட்டு ஒரு மாய வட்டம் சுழன்று பிரகாசிக்கத் தொடங்கியது. ஸ்மார்ட் போன் திரை முழுவதும் வெளிச்சம் நிரம்பியது. விரைவில் நிலவரையின் வேலைக்காரன் பதவிக்கான வேட்பாளர்கள் தோன்றத் தொடங்கினர். முதலாவது ஒரு பூதம். அது கேவலமான ஆடைகளை அணிந்து ஒரு கையில் ஒரு பழைய வாளை பிடித்திருந்தது. பெயர் அலைந்து திரியும் பூதம். மற்றும் அது ஒரு வாழ்வீரன். மதிப்பீடு முதல் நட்சத்திரம். அதன் குணாதிசயங்கள் பூத வாழ்வீரன். பூத கிராமத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது. அவன் நோய் காரணமாக மிகவும் பலவீனமடைந்துள்ளான். இந்த போதத்தை நிலவரையின் வேலைக்காரனை தீய கடவுளின் கூடு என்று அமைக்க விரும்புகிறீர்களா? எஸ் ஆர் நோ. சிறிது நேரம் யோசித்தேன். பின்பு அதன் தோற்றத்தை பொறுத்து விளக்கம் எதிர்பார்த்தது போலவே இருந்தது. மேலும் இதற்கு ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமே உள்ளது. எனவே அது மிக குறைந்த தர அசுரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை. ஆனாலும் அந்த விளக்கத்தில் அது ஒரு குழுவிலிருந்து விரட்டப்பட்டு பலவீனமான நிலையில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது எனக்குள் அதன் மீதான அனுதாபத்தை தூண்டியது. ஆனால் விளையாட்டு இரக்கமற்றதாக இருந்தது. தயக்கமின்றி நான் இல்லை என்பதை தேர்ந்தெடுத்து அடுத்த அழைக்கப்பட்ட வேட்பாளரை பார்க்க திரையை தொட்டேன். ஓ! அடுத்து அழைக்கப்பட்ட வேட்பாளர் குறிப்பிடத்தக்க வகையில் தனித்துவமான தோற்றத்தை கொண்டிருந்தார். அவர் கருப்பு நிற உடையில் வெளிர் வெள்ளை நிற தோலுடன் கூடிய ஒரு அழகான பெண் பேய். பெயர் இரத்தத்தை விழுங்கும் தர்ஷினி 6 நட்சத்திரம். அதன் பண்புகள் காட்டேரி அரச குடும்பத்திலிருந்து வந்த ஒரு உயர் பதவியில் இருக்கும் அரக்கன். அவள் இரத்தத்தை கையாளுவதில் திறமையானவள். மேலும் காலப்போக்கில் காட்டேரிகளின் அனைத்து பலவீனங்களையும் கடந்துவிட்டாள். அவளை தீய கடவுளின் கூடு என்ற நிலவரையின் வேலைக்காரியாக அமைக்க விரும்புகிறீர்களா? எஸ் ஆர் நோ. அவங்க ஒரு 5 நட்சத்திரம். விளக்கமும் அருமையா இருந்துச்சு. இதை நிராகரிப்பது பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். நான் உடனடியாக எஸ் என்பதை தேர்ந்தெடுத்தேன். இருப்பினும் நிலைமை எதிர்பாராத திருப்பத்தை எடுத்தது. 5 நட்சத்திர தர்ஷினி வெளியே வந்திருந்ததால் அதற்கு மேலே ஒரு பேச்சு ஒளி தோன்றியது. என்னை போன்ற ஒரு உன்னதமானவளை உன் அடிமையாக கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம்? உடனே உன் தேர்வை ரத்து செய் என்று அறிவிப்பு வந்தது. நான் மீண்டும் நிராகரிக்கப்பட்டேன். என்ன? நான் ஒரு அசுரனை டிராவில் தேர்ந்தெடுத்தது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த கதாபாத்திரம் என்னை நிராகரித்தது. மற்றும் அடிமை யா? இல்லை, நான் அவளை சிறைச்சாலையின் வேலைக்காரனாக அமைக்க முயற்சித்தேன். அப்படியானால் அடிமையாக இருப்பது பற்றிய இந்த பேச்சு என்ன? பெயர் மாற்றமும் நிலவரை இருப்பிடத் தேர்வும் போதுமான அளவு யதார்த்தமாக இருந்தன. ஆனால் இந்த வகையான தேவையற்ற விவரங்கள் எதிர்பாராதவை. சிரம நிலை மிக அதிகமாக தெரிகிறதா? பிரச்சனை என்னவென்றால், விஷயங்கள் இப்படியே தொடர்ந்தால் மீதமுள்ள சேமிப்பு டிராக்களில் நல்ல அரக்கர்கள் வெளிவந்தாலும் நான் அவர்களை தேர்ந்தெடுக்க முடியாமல் போகும் வாய்ப்பு இருந்தது. இது எனக்கு ஆபத்தானது. ஏற்கனவே நடந்ததை பற்றி என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அடுத்த சேமிப்பு டிராவை தொடர நான் உடனடியாக திரையை தொட்டேன். இருப்பினும் 2வது டிராவில் 5 நட்சத்திர கதாபாத்திரம் தோன்றியது அதிர்ஷ்டத்தின் காரணமாகவா? சேரு மிருகம் 2 நட்சத்திரம். ஆன்மா பேய் மிருகம் முதல் நட்சத்திரம். ராட்சச கோலம் 3 நட்சத்திரம். 2 கால் பல்லி மனிதன் 2 நட்சத்திரம். ஓர்க் அரக்கன் 2 நட்சத்திரம். குழந்தை புழு
முதல் நட்சத்திரம் மற்றும் பல. எப்போதாவது 3 நட்சத்திரங்கள் இருந்தன, ஆனால் 3 நட்சத்திரங்களுக்கு மேல் உள்ள அரக்கர்கள் யாரும் இல்லை. கடைசி 10வது டிராவில் ஏதாவது நல்லது நடக்கும் என்று நம்பி நான் தயங்கி இல்லை என்று அழுத்தினேன். இறுதியில் பெயர் உடையக்கூடிய சக்குபஸ் எலிசா. 3 நட்சத்திரம். சிறப்பியல்புகள்: அவள் சக்குபஸ் ராணியின் சீடர். இருப்பினும் அவளுடைய உடையக்கூடிய தன்மை காரணமாக ஒரு சக்குபஸ் போல மனித உயிர்ச்சக்தியை அவளால் உறிஞ்ச முடியவில்லை. அதனால் அவள் பட்டினி கிடந்தாள். இதன் காரணமாக அவளுடைய தகுதிகள் குறித்து சர்ச்சைகளில் அவள் சிக்கி ஒரு சீடர் என்ற அந்தஸ்திலிருந்து அவள் நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டாள். அவளை தீய கடவுளின் அறைக்கு என்று இவளை நிலவரையின் வேலைக்காரியாக அமைக்க விரும்புகிறீர்களா? எஸ் ஆர் நோ. அது ஒரு 3 நட்சத்திர. ஒரு ரெஸ்யூமன் கூட இல்லை. கடைசியா வந்தது 3 ஸ்டார். உண்மையில் இந்த விளையாட்டில் 3 நட்சத்திரம் என்றால் என்னவென்று சத்தியமாக எனக்கு தெரியவில்லை. அது வலிமையானதாக இருக்கலாம் அல்லது சாதாரணமான அசுரனாக இருக்கலாம். இருப்பினும் இது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமளிக்கிறது. நான் முன்பு ஒரு 5 நட்சத்திர அசுரனை பார்த்ததால் இந்த அரக்கனை பார்த்து கொஞ்சம் ஏமாற்றமடைந்தேன். மேலும் விளக்கம் உதவவில்லை. சக்யூபஸ் திறன்களை பயன்படுத்த முடியாத ஒரு சக்யூபஸா? வேலையில் அவளுடைய பங்கை அவளால் கையாள முடியுமா என்று கூட எனக்கு சந்தேகம் இருந்தது. சத்தியமா சொல்லணும்னா நான் அவ மேல கவரப்படவில்லை. ஆனா எனக்கு வேற வழியே இல்லை. மேலும் அதிக மதிப்பெண்கள் வந்தாலும் நான் அவற்றை தேர்ந்தெடுப்பேன் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அது கடைசி. நான் நிராகரிக்கப்பட விரும்பவில்லை, இல்லையா? நான் உடனடியாக நான் எஸ் என்பதை அழுத்தி பதற்றத்துடன் காத்திருந்தேன். சில வினாடிகளுக்குப் பிறகு முடிவு தெரிய வந்தது. மொக்கையா இருக்கு எடிசாகு 3 நட்சத்திரம். தீய கடவுளின் கூடு என்ற நிலவரையின் வேலைக்காரராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதிர்ஷ்டவசமாக அது என்னை நிராகரிப்பு செய்யவில்லை. முதல் வேலைக்காரன் அமைக்கும் வெகுமதியாக நீங்கள் 2 பேய் வணிகர் அழைப்புதழ் டிக்கெட்டுகளை பெறுவீர்கள். நீங்கள் பேய் வணிகர் அழைப்புதழ் டிக்கெட்டுகளை பயன்படுத்தும் போது ஒரு வணிகர் உங்கள் நிலவரையை பார்வையிடுவார். வேலைக்காரனை அமைப்பதற்கான வெகுமதிகள் உடனடியாக முக்கியமானவை அல்ல. அதற்கு பதிலாக நான் உடனடியாக அடிமையின் புள்ளி விவரங்களை பார்த்தேன். பெயர் எடிசா. தரம் 3 நட்சத்திரம். அடிப்படை தகவல்: உடல் நலம் எஃப் கிரேடு. தாக்குதல் திறமை இ கிரேடு. தற்காப்பு திறமை எஃப் கிரேடு. மந்திர சக்திகள் பி கிரேடு. எடிசாவின் மற்ற திறன்கள்: எதிரிகளுக்கு கெட்ட கனவுகளை கொடுப்பது எஃப் கிரேடு. எதிராளிக்கு ஒரு சிறிய கனவை ஏற்படுத்துகிறது. பிற திறன்கள் பூட்டப்பட்டுள்ளன. இந்த புள்ளி விவரங்கள் உண்மையில் 3 நட்சத்திரத்திற்கானதா? இந்த விளையாட்டில் 3 நட்சத்திர அரக்கர்கள் இவ்வளவு குறைந்த புள்ளி விவரங்களைக் கொண்டிருந்தார்களா? பூமிக்கும் ரேடன் கண்டத்திற்கும் இடையில் வலிமை எவ்வாறு குறிக்கப்பட்டது என்பதில் வேறுபாடு இருந்தது. அசுர வலிமையை குறிக்க பூமி அகரவரிசை தரங்களை பயன்படுத்தியது. எஃப் கிரேடு முதல் ஏ கிரேடு வரை மற்றும் மிகவும் அரிதான எஸ் கிரேடு தரத்தை பயன்படுத்தியது. இதே தர நிர்ணய முறை அசுரர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. மறுபுறம் ரேடன் கண்டம் அசுரர்களின் வலிமையை குறிக்க நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை பயன்படுத்தியது. பொதுவாக 1 முதல் 5 நட்சத்திரங்கள் கொண்ட அரக்கர்கள் பொதுவாக கண்டத்தில் காணப்பட்டனர். ஆனால் தந்த காலத்தில் கண்டத்தையே பயமுறுத்தியவர் 7 நட்சத்திரங்கள் என்று கூறப்பட்டது. கூடுதலாக கண்டத்தில் சாகசக்காரர் அணிகளும் மந்திரவாதிகள் மற்றும் மாவீரர்களும் தனித்தனியாக குறிக்கப்பட்டு மிகவும் சிக்கலான கட்டமைப்பை உருவாக்கினர். சரி, அவர்கள் விளையாட்டில் அதே அளவுகோல்களை பயன்படுத்த மாட்டார்கள். நான் விளையாட்டுக்கு திரும்பி 3 நட்சத்திர சக்குபஸை பார்த்தேன். அவளுடைய மாயாஜாலம் அதிகமாக இருந்ததால் அவளுக்கு 3 நட்சத்திரங்கள் கிடைத்ததா? அவள் நிலவரையை விழவிடாத வரை அது பரவாயில்லை. அவளுடைய மந்திரம் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருப்பதை நான் பார்த்தபோது
அவள் ஒரு ஆதரவு வகை அரக்கனைப் போல தெரிந்தாள். விளையாட்டு என் கவலைகளை புரிந்து கொண்டதா? அடுத்த திரை தோன்றியது. முதல் 3 நட்சத்திர சேவையாளர் 4 நட்சத்திரமாக மாற்ற விளம்பர சிறப்பு தொகுப்பு 5900 ரூபாய் காட்டியது. கலவை 3 நட்சத்திர சோல் ஸ்டோன்ஸ் X2 10,000 தங்கம், மீதமுள்ள நேரம் 24 மணி நேரம். அம்சங்கள் 3 நட்சத்திர மான்ஸ்டர்களையும் 3 நட்சத்திர சோல் ஸ்டோன்ஸ் X2 ஐ இணைத்து 4 நட்சத்திர மான்ஸ்டரை உருவாக்குங்கள். அந்த தகவல் என்னை வியக்க வைக்கும் அளவிற்கு இருந்தது. விளையாட்டு உருவாக்குனர்கள் இதுபோல் பணம் சம்பாதிப்பதில் உறுதியாக இருப்பது போல் தோன்றியது. உங்களை நிராகரிக்கும் அரக்கர்களின் அமைப்பு விசித்திரமாக உணர்ந்ததில் ஆச்சரியமில்லை. இது போன்ற ஒரு மறைக்கப்பட்ட உத்தி இருக்க வேண்டும். அத்தகைய அமைப்பில் அவர்கள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார்கள் என்பதைப் பற்றி நான் உண்மையில் ஆர்வமாக இருந்தேன். 3 நட்சத்திர மான்ஸ்டர் கிடைத்ததில் எனக்கு ஏமாற்றம் இருந்தாலும் அதை முயற்சிக்க வேண்டும் என்று தோன்றியது. 5900 என்பது பெரிய தொகை இல்லை, அதனால் நான் உடனடியாக கட்டணத்தை கிளிக் செய்தேன். இது 4 நட்சத்திரங்கள் என்றால் அது அநேகமாக தர அரக்கர்களை சுற்றி இருக்கும். பணம் செலுத்தப்பட்டது. பொருள் உங்கள் அஞ்சல் பெட்டிக்கு டெலிவரி செய்யப்பட்டது. ஒரு பிரகாசமான விளைவுடன் கட்டணம் முடிக்கப்பட்டதை குறிக்கும் ஒரு பவர் கிறிஸ்டல் தோன்றியது. அதே நேரத்தில் விளையாட்டு பயிற்சி எனக்கு தொகுப்பை எங்கு செய்ய முடியும் என்பதை காட்டியது. அவர்கள் இதை உங்களுக்கு விரைவாக கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் உடனடியாக எடிசா 2-3 நட்சத்திர சோல் ஸ்டோன்களையும் இணைக்க முயற்சித்தேன். முயற்சி வெற்றி அடைந்தது. எடிசா 4 நட்சத்திரம். பெயர் எடிசா. தரம் 4 நட்சத்திரம். அடிப்படை தகவல்: உடல் நலம் E கிரேடு, தாக்குதல் திறமை T கிரேடு, தற்காப்பு திறன் E கிரேடு, மேஜிக் பவர் P கிரேடு. மற்ற திறன்கள்: கெட்ட கனவு E கிரேடு, எதிராளியின் மீது முதுகுத்தண்டை சிலிர்க்க வைக்கும் ஒரு கனவை ஏற்படுத்துகிறது. பிற திறன்கள் பூட்டப்பட்டுள்ளன. வெற்றிகரமான தொகுப்புக்கு பிறகு ஒரு எச்சரிக்கை தோன்றியது, மேலும் மாற்றப்பட்ட புள்ளிவிவரங்கள் காட்டப்பட்டன. அடிப்படை புள்ளிவிவரங்கள் மற்றும் திறன் தரங்கள் சற்று மாற்றப்பட்டிருந்தன. ஆஹா, பதவி உயர்வு பெறும்போது புள்ளிவிவரங்கள் கூட அதிகரிக்கும் போலேயே. ஒரு புதிய தொகுப்பு வெளிவந்ததால் எனது பாராட்டு குறுகிய காலமே நீடித்தது. முதல் 4 நட்சத்திர சேவையாளர் 5 நட்சத்திர மாற்றுவதற்கான விளம்பர சிறப்பு தொகுப்பு 15,900 ரூபாய். கலவை 2x4 நட்சத்திர சோல் ஸ்டோன்ஸ் 20,000 தங்கம், மீதமுள்ள நேரம் 24 மணி நேரம். அம்சங்கள் 4 நட்சத்திர அசுரர்களையும் 2x4 நட்சத்திர சோல் ஸ்டோன்களையும் இணைத்து 5 நட்சத்திர அசுரனை உருவாக்குங்கள். நான் மனதிற்குள் முணுமுணுத்துக் கொண்டேன். அது என்னவென்றால் என்னை ஒரு ஓட்டாண்டியாக மாற்றுவது என்று முடிவு செய்து விட்டார்கள் போல தெரிகிறது. இரத்தத்தை வேட்டையாடும் காட்டேரி அரச குடும்பத்தின் வழித்தோன்றலான தர்ஷினி ஒரு மதுக்கோப்பையை அசைத்து உள்ளே இருக்கும் புதிய இரத்தத்தை ருசித்துக் கொண்டிருந்தார். அவள் அமைதியான நாட்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய நிலவரையைச் சுற்றியுள்ள பகுதி அவளுக்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்த அரக்கர்களால் நிறைந்திருந்தது. அவள் அமைதியாக அமர்ந்திருந்தாலும் அவர்கள் அவளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய இரத்தத்தை வழங்குவார்கள். அவளுடைய பார்வையில் அத்தகைய அஞ்சலியை மறுக்க வேண்டிய அவசியமில்லை. இன்று அவள் நிதானமாக இரத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது அவளுக்கு முன்னால் இருந்த வெளிகாலம் திடீரென்று சிதைந்தது. அதே நேரத்தில் ஒரு பழக்கமில்லாத குரல் எதிரொலித்தது. நீ என் அடிமையாகு, என் கருணையைப் பெறு. அந்த குரல் ஆழமான மற்றும் சிலிர்க்க வைக்கும் அதிர்வுகளைக் கொண்டுள்ளது. இதை கேட்டு உறைந்து போனால் இது யார்? யார் இப்படி ஒரு குறும்பு என்னிடம் செய்வார்கள்? மேலும் நான் ஒரு அடிமையாக ஆவதா? அவள் கேட்டதிலேயே மிகவும் அபத்தமான விஷயம் அது. ஒரு அரச குடும்பத்தின் வழித்தோன்றலை போன்ற உன்னதமான ஒருவரை உன் அடிமையாக என்னை கேட்கிறாயா?
அதன் அபத்தத்தை கேட்டு தர்ஷினி சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தாள். இந்த குரலின் உரிமையாளர் யார் என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க அவள் விரும்பினாள். ஆனால் அவள் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த குரலின் உரிமையாளர் யாரென்று அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் அந்த குரலை உரிமையானவரை கண்டுபிடிக்க முயன்றபோது அந்த குரலின் ஆற்றலை இல்லாதது போல் அதன் இருப்பை அவளால் உணரவே முடியவில்லை. இதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படியானால் இதற்கு ஒரே ஒரு பதில்தான் இருக்க வேண்டும். அவர்கள் என்னை விட மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள். மறுதரப்பினர் அவளால் புரிந்து கொள்ள முடியாத ஒருவர். தர்ஷினி எச்சரிக்கையுடன் ஒரு புனிதமான குரலில் பதிலளித்தார். என்னை போன்ற ஒரு உன்னதமானவனை உன் அடிமையாக கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம்? உடனே இந்த கோரிக்கையை ரத்து செய். மிக உயர்ந்த பதவியில் இருந்த ஒருவரை விரோதிக்க வேண்டிய அவசியமில்லை. அவள் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாமல் பணிவாக பதிலளித்தாள். அவள் அப்படி செய்தது அதிர்ஷ்டம். அவள் பேசும்போது சிதைந்த வெளிநேரம் இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. குரல் மறைந்துவிட்டது. அவர்கள் அவ்வளவு எளிதாக பின்வாங்கிவிட்டார்களா? அந்த சக்தி காலநிலைக்கு எதிரானதாக உணர்ந்தேன். ஒருவேளை அவள் நினைத்தது போல் மற்ற கட்சி அவ்வளவு உயர்ந்த பதவியில் இல்லாமல் இருக்கலாம். அது அவளுக்கு தெரிந்திருந்தால் அவள் அவர்களை இன்னும் கடுமையாக சபித்திருக்கலாம். சரி, அடுத்த முறை அவங்க திரும்பி வந்தா நான் அவங்களை கொல்லத்தான் வேணும். ஒரு அரச குடும்பத்தின் சந்ததியினரை அடிமையாக்கச் சொல்வது மன்னிக்க முடியாத குற்றமாகும். அதனால் அவள் ஒவ்வொரு நாளும் செய்வது போல இரத்தத்தை ரசித்துக் கொண்டே இருந்தாள். அத்தியாயம் 3 எடிசா சிறைச்சாலையில் இருந்து தப்பித்துவிட்டாள். சிஸ்டத்திலிருந்து அறிவிப்பு வரத் தொடங்கியது. உருமாற்றம் வெற்றி பெற்றுவிட்டது. பெயர் எடிசா. தரம் 6 நட்சத்திரம். அடிப்படை தகவல்: உடல் நலம் A கிரேடு. தாக்குதல் பவர் A- கிரேடு. பாதுகாப்பு திறமை A கிரேடு. மேஜிக் பவர் S கிரேடு. மற்ற திறன்கள்: முதலாவது கெட்ட கனவு S கிரேடு. எதிராளியால் எழுந்திருக்க முடியாத மிக மோசமான கனவை ஏற்படுத்துவது. இரண்டாவது கனவு கையாளுதல் A கிரேடு. எதிராளியின் கனவுகளை கையாள்வது மற்றும் அவர்களின் உயிர்ச்சக்தியை புரிஞ்சுவதன் மூலம் எதிராளிக்கு பொய்யான அவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. மூன்றாவது வசீகரம் A கிரேடு. வசீகரத்திற்கு ஆளானவர்கள் மாஸ்டரை தவிர வேறு யாரிடமும் அடிபணியாது, மேலும் ஒவ்வொரு மணி நேரமும் வெப்பநிலைக்கு செல்கிறார்கள். ராணியின் நம்பிக்கையின் ஒழுக்கம் S கிரேடு. யாரும் அடைய முடியாத அளவிலான கண்ணியத்தை கொண்டுள்ளது. ஆஹா, இதனால்தான் மக்கள் பணத்தை இதில் செலவிடுகிறார்கள். ஆரம்பத்தில் 3 நட்சத்திரங்களாக இருந்த சர்வன்ட் பின்னர் 6 நட்சத்திரங்களாக மேம்படுத்தப்பட்டது. பரவாயில்லை, அவளோட உடல் அங்கம் கூட என்னை கவர்கிறது. தோற்றம் கூட கணிசமாக மாறியிருந்தது. ஆரம்பத்தில் சுருண்டிருந்த சிறிய வெள்ளை கொம்புகள் மென்மையாக மாறிவிட்டன. மேலும் அவளுடைய தலையின் இருபுறமும் சற்று நீட்டியிருந்த கருப்பு கொம்புகள் நீளமாக வளர்ந்து அவளுடைய காதுகளுக்கு கீழே நீண்டிருந்தன. 3 நட்சத்திரங்களாக இருந்தபோது சற்று சங்கடமாக இருந்த அவளுடைய முகபாவனை இப்போது நிதானமாகிவிட்டது. மேலும் அவளுடைய வசீகரமும் அதிகரித்ததாக தோன்றியது. நான் முதலில் 5900 தொகையை பயன்படுத்தி அவளை 3 நட்சத்திரங்களிலிருந்து 4 நட்சத்திரங்களாக மேம்படுத்தினேன். பின்னர் புதிதாக தோன்றிய 15900 ரூபாய் பயன்படுத்தி 5- நட்சத்திர இணைவு தொகுப்பை வாங்கினேன். அவளை 5 நட்சத்திரங்களுக்கு மேம்படுத்திய பிறகு 6 நட்சத்திரங்களுக்கு மேம்படுத்துவதற்கான மீண்டும் மற்றொரு தொகுப்பு தோன்றியது. இப்போது 59,000 ரூபாயா? இந்த விளையாட்டு உருவாக்குனர் பணத்தின் மீது தீவிர வெறி கொண்டவர் போல் தோன்றியது. பொதுவாக நான் இந்நேரத்தில் விளையாட்டை மூடியிருப்பேன். ஆனால் நான் கேம் மோகத்தில் இருப்பது போல் அதை திரும்பவும் வாங்கினேன். இதன் விளைவாக ஒரு நிலவரை பணியாளர் 6- நட்சத்திரமாக மாறியிருந்தார். ஒருவேளை நான் பணம் செலவழித்ததால் இருக்கலாம். ஆனால் இதன் முடிவுகளை மட்டும் பார்க்கும்போது நான் திருப்தி அடைகிறேன்.
முன்னர் ஈர்க்க முடியாத புள்ளிவிவரங்கள் அனைத்தும் கணிசமாக அதிகரித்தன, மேலும் புதிய திறன்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. இந்த புள்ளிவிவரங்களை கொண்டு நிலவரையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் தேவாலயத்தின் புனித வீரரை எதிர்த்து போராடவும் முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். 3 நட்சத்திரங்களுக்கும் 6 நட்சத்திரங்களுக்கும் இடையிலான இடைவெளி மிகவும் கணிசமானதாக இருந்தது. 6 நட்சத்திரங்கள் என்றால் அவள் எவ்வளவு வலிமையானவளாக இருப்பாள்? பூமியின் மதிப்பின்படி 6- நட்சத்திர அசுரன் தோராயமாக ஒரு வகுப்பு அசுரனுக்கு சமமாக இருக்கும், அல்லது அது அவ்வாறு மதிப்பிடப்பட்டது. பூமிக்கும் ரேடன் கண்டத்திற்கும் இடையில் ஒரு தோராயமான தரவரிசை முறை நிறுவப்பட்டது. 1 நட்சத்திரம் பூமியில் F கிரேடு மற்றும் E கிரேடு தரவரிசைகளுக்கு ஒத்திருந்தது. D கிரேடு தரவரிசைக்கு 2 நட்சத்திரங்கள், C கிரேடு தரவரிசைக்கு 3 நட்சத்திரங்கள், D கிரேடு தரவரிசைக்கு 4 நட்சத்திரங்கள், A கிரேடு தரவரிசைக்கு 5 நட்சத்திரங்கள். அதையும் தாண்டி அசாதாரண அரக்கர்களுக்கு தோராயமான அமைப்புகள் மட்டுமே செய்யப்பட்டன. பொதுவாக 6 நட்சத்திரங்கள் S கிரேடு தரவரிசையாக கருதப்பட்டன. இருப்பினும் பூமியில் கூட S கிரேடு வகுப்பு அரக்கர்கள் மிகவும் அரிதானவர்கள். மேலும் அந்த நிலையை அடைந்த வேட்டைக்காரர்கள் இன்னும் குறைவாகவே இருந்தனர். இருப்பினும் ஒரு S கிரேடு வகுப்பு சக்யூபஸ் இருப்பது மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் வருத்தப்பட்ட ஒரு விஷயம் இருந்தால் அது நிலவரை மறைத்து வைக்கும் பொருளை ஆரம்பத்தில் வாங்கியதுதான். அதன் காரணமாக நிலவரையின் இருப்பிடம் ஒரு வாரத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கும். எனவே சிறிது காலத்திற்கு எந்த ஊடுருவல்காரர்களும் இருக்க மாட்டார்கள். ஆனால் பின்னோக்கி பார்க்கும்போது இந்த கேமில் ஆரம்பத்திலிருந்தே நான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறுவேன் என்று எனக்கு தெரிந்தபோது அதை வாங்கியதற்காக வருத்தப்பட்டேன். விளையாட்டின் ருசியை ரசித்துக் கொண்டே விளையாட்டு இடைமுகத்தை சிறிது நேரம் ரசித்தேன். பின்னர் ஒரு கிறிஸ்டல் தோன்றியது. இந்த டெவலப்பர் மீண்டும் ஒரு தொகுப்பை தொடங்குகிறாரா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று நான் நினைத்தேன். ஆனால் இந்த முறை அது வேறு ஒரு கிறிஸ்டலாக இருந்தது. உங்கள் அடிமை சேவகர் எடிசா மாஸ்டருக்கு நன்றி தெரிவிக்கிறான். ஊழியரான எடிசா எச்சரிக்கையுடன் எஜமானரின் பெயரை பற்றி விசாரிப்பது அனுமதிக்கப்படுமா என்று கேட்கிறாள். உரையுடன் ஒரு பெயரை உள்ளிடுவதற்கான ஒரு புலம் தோன்றியது. என் பெயரா? நான் முன்பு நிலவரைக்கு பெயரிட்டிருந்தாலும் இந்த முறை நானே பெயரிடுவது போல் தோன்றியது. இந்த முறை நான் நீண்ட நேரம் தயங்கவில்லை. பெயர் வைப்பது எப்போதுமே சோர்வாக இருந்தது. எனக்கு பொருத்தமான பெயர் எதுவும் தெரியவில்லை. எனவே நான் என் சொந்த பெயரை உள்ளிட்டு புலத்தில் உள்ளிட்டேன். என் பெயர் சரித்திரன். என் பெயரை உள்ளிட்ட பிறகு சாளரம் தோன்றியது. எடிசா மாஸ்டரின் பெயரை கேட்டு மகிழ்ச்சியடைகிறார். விசுவாச நிலை 100ஐ எட்டியது. விசுவாசம் அதன் உச்சத்தை எட்டியுள்ளது. எடிசா இப்போது உங்கள் எந்த கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவார். இப்படி ஒரு அமைப்பு சிஸ்டத்தில் இருக்கிறதா? ஆரம்பத்திலிருந்தே விசுவாசத்தை அதிகபட்சமாக வெளிப்படுத்தியது நன்றாக இருந்தது. ஒருவேளை பணத்தை அதிகமா செலவழிச்சதனால இப்படி இருக்கலாம். ஆனால் மீண்டும் அவள் எந்த கட்டளையை பின்பற்றுவாள்? எடிசா, இந்த பெயர் இது ரொம்ப நீளமா இருக்கு. நான் அவளை செல்லமாக எடி என்று கூப்பிடலாமா? எப்படி இருந்தாலும் அவள் எனக்கு விசுவாசத்தை காட்டுவாள். ஒரு வேலைக்காரனுக்கு அப்படித்தான் இருக்கணும். அவளுக்கு உடனடி கட்டளைகள் கொடுக்க எதுவும் இல்லை. நிலவரையில் ஊடுருவும் நபர்கள் யாரும் இல்லாததால் ஒருவேளை இன்னும் சீக்கிரமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஈடுபடுவதற்கு எந்த உள்ளடக்கமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இது ஏதோ சும்மா விளையாடுற விளையாட்டா? எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருந்தது. ஆனால் விளையாட்டை இங்கேயே முடித்துக்கொள்ள முடிவு செய்தேன். அதற்கு முன் நீங்களே நிலவரையை நிர்வகிக்கலாம். சர்வாண்டின் அமைப்புகள் தாவலில் பல செயல் விருப்பங்கள் இருந்தன. எனவே நான் நிலவரை மேலாண்மை மற்றும் நிலவரை பாதுகாப்பு ஆகியவற்றை செயல்படுத்தினேன். வேலைக்காரன் மகிழ்ச்சியான முகத்துடன் தலையசைத்து நிலவரையில் சுற்றித் திரிய ஆரம்பித்தேன்.
அந்த கரை இப்போது சிறியதாக இருந்தது, ஆனால் எதிர்காலத்தில் அது மேலும் விரிவடையக்கூடும். சிறிது நேரம் கழித்து நான் வெளியேறும் பொத்தானை அழுத்தி கண்களை மூடினேன். ஒரு கணம் யோசித்த பிறகு, நான் பூமிக்கு திரும்பி கொஞ்ச நாளாச்சு, கொஞ்சம் கோழிக்கறி ஆர்டர் பண்ணணும். எனக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. உணவு ஆர்டர் செய்வது மிக முக்கியமான பணியாக இருந்தது. எடிசா, அவள் ஒரு சக்யூபஸ், அதே நேரத்தில் அவள் கோட்டையை வரிசையில் ஆழமான நிலத்தடியில் இருந்தாள். ஒரு அசுரன் ஏன் அந்த வரிசையில் இருக்கிறான் என்று நீங்கள் யோசித்திருந்தால், துல்லியமாகச் சொன்னால் அவள் சீல் வைக்கப்பட்ட நிலையில் இருந்திருப்பாள். அவள் முத்திரையிடப்பட்டதிலிருந்து எவ்வளவு காலம் கடந்துவிட்டது? அதிர்ஷ்டவசமாக அவளுடைய உணர்வு எண்ணம் விழித்திருந்தது. அதாவது அவள் ஒவ்வொரு நாளையும் அசைய முடியாத நிலையில் தன் நாட்களை கழித்தாள். வேறுவிதமாக கூறினால், அவள் வாழ்வில் அது ஒரு கடினமான அனுபவம். ஏதோ ஒரு கட்டத்தில் அவள் நாட்களை கணக்கிடக்கூட மறந்துவிட்டாள். இல்லை என்றால் அவள் பைத்தியமாகிவிட்டிருக்கலாம். அவள் ஏன் இதை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது? அவளுக்குள் சந்தேகமும் கோபமும் பொங்கி எழுந்தன. மனிதர்களுக்கு தீங்கு விளைவித்ததாக அவளுக்கு நினைவில் இல்லாததால் அவளுடைய தற்போதைய நிலைமையை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பொதுவாக நீங்கள் சக்யூபஸை பற்றி குறிப்பிடும்போது, அவை ஆண்களின் கனவுகளில் நுழைந்து அவர்களின் உயிர்ச்சக்தியை திருடும். இந்த செயல்பாட்டில் பல ஆண்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். இருப்பினும் அவள் ஒருபோதும் எந்த ஒரு மனிதனிடமிருந்து உயிர்ச்சக்தியை பெற்றதில்லை. அது தவறாக உணர்ந்ததாலும் பரிதாபகரமானதாலும் அவள் அதை செய்ய விரும்பவில்லை. இந்த தரநிலை மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற அரக்கர்களுக்கும் பொருந்தும். அவள் உயிர்ச்சக்தியை திருடுவதை விட பட்டினி கிடப்பதையே விரும்பினாள். அதிர்ஷ்டவசமாக மற்ற சக்யூபஸ்களைப் போலல்லாமல் அவள் உயிர்ச்சக்தியை உறிஞ்சாததால் அவளுடைய உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. பிரச்சனை என்னவென்றால், அவளால் ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனாக வளர முடியவில்லை. மனிதர்களின் பார்வையில் எடிசா ஒரு அச்சுறுத்தும் இருப்பு காணப்படவில்லை. இருப்பினும் புனிதர் ஆணையம் உத்தரவு அவளை முத்திரையிட்டது. மேலும் இங்கு சீல் வைக்கப்பட்ட ஒரே சக்குபஸ் அவள்தான். எடிசா பார்வையில் அது நம்ப முடியாத அளவிற்கு அநியாயமானது. முத்திரையிடப்படுவதற்கு முன்பு அவள் ஒரு காலத்தில் சுக்குபஸ் ராணியின் சீடராக இருந்தாள். அனைத்து சுக்குபஸ்களையும் ஆண்ட ராணியின் சீடராக மாறுவது அவளுக்கு ஒரு கௌரவமான விஷயம். இருப்பினும் அவளுடைய சொந்த வரம்புகளை அவள் அறிந்திருந்தாள். அவளுக்கு எந்த திறமைகளும் இல்லை. மேலும் அவள் மனிதர்களிடம் கூட அனுதாபம் காட்டினாள். மற்ற சக்குபஸ்களைப் போல அவர்களின் உயிர்ச்சக்தியை வீணாக்கவில்லை. இயற்கையில் இவ்வளவு வேறுபாடுகள் இருந்த போதிலும் ராணி ஏன் அவளை ஒரு சீடராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாள்? அவள் ராணியிடம் பேசிய விஷயம் நினைவுக்கு வந்தது. ராணி அதற்கு பதில் சொன்னாள். ஏனென்றால் உனக்கு ஆற்றல் இருக்கிறது. ராணி என்ன திறனை பற்றி பேசுகிறாள் என்பது எடிசாவுக்கு புரியவில்லை. இப்போது கூட அவளுக்கு எதுவும் புரியவில்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், ராணி அவளிடமிருந்து ஏதோ ஒன்றை விரும்பினாள். அவளை சீடராக ஏற்றுக்கொண்ட பிறகு ராணி விசித்திரமாக நடந்து கொள்ளத் தொடங்கினாள். ஒவ்வொரு நாளும் அவள் எடிசாவின் உடம்பிலிருந்து இரத்தத்தை எடுக்க ஆரம்பித்தாள். லேடிசா ஒருபோதும் உயிர்ச்சக்தியை உறிஞ்சியதில்லை. இந்த சூழ்நிலையில் அவளுக்கு இரத்தம் கொடுப்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் தனது பயனற்ற இருப்பிலிருந்து தன்னை மீட்டெடுத்ததற்கு நன்றியின் அடையாளமாக அவள் அதை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அந்த அன்றாட வாழ்க்கை கூட நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஒரு நாள் ராணி திடீரென்று எடிசாவிடம் ஒன்று சொன்னாள். இனி நீ எனக்கு தேவையில்லை. என் பார்வையிலிருந்து போய்விடு. அவள் என்ன சொன்னாள்? ராணி திடீரென்று அவளுக்கு தெரிவித்தாள். அது ஒரு தற்காலிக இடைநிறுத்தம். ராணி உட்பட அனைத்து சக்யூபஸ்களும் சீல் வைக்கப்பட்டுவிட்டதாக எடிசா நினைத்தாள். இருப்பினும் புனித ஆணையின்படி நிலத்தடியில் சீல் வைக்கப்பட்ட ஒரே நபர் அவள் மட்டும்தான். அந்த நேரத்தில் என்ன நடந்தது? அல்லது ஒருவேளை காரணம் அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவளுக்கு தெரிந்த ஒரே விஷயம் அவள் துரோகம் செய்யப்பட்டாள் என்பதுதான்.
சக்கபஸ் ராணி மற்றும் அவரது குழுவினரால் காட்டிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் இந்த இடத்திலிருந்து தப்பிக்க முடிந்தால் அவள் ராணி மற்றும் ஆணை உட்பட அனைத்தையும் மன்னிக்க மாட்டாள். ஆனால் அந்த முத்திரை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அவள் எவ்வளவு போராடினாலும் அவளால் விடுபட முடியவில்லை. உத்தரவின் முத்திரை முழுமையாக இருந்தது. மேலும் விசாரணை அதிகாரிகள் மாறி மாறி ரோந்து சென்றனர். தெய்வீக சக்தியை தவிர மந்திரம் கூட ஊடுருவ முடியாத ஒரு இடம்தான் இது. யாராவது அவளை காப்பாற்ற வரவில்லை என்றால் அவள் தன் வாழ்நாள் முழுவதும் இங்கேயே சிக்கிக் கொள்வாள். உயிரை பணயம் வைத்தும் யாரும் இந்த உத்தரவை எதிர்க்கத் துணிவார்கள் என்ற நம்பிக்கை குறைவாகவே இருந்தது. ஏனென்றால் புனித ஆணையின் சக்தி அவ்வளவு வலிமையானது. மீண்டும் ஒருமுறை விரக்தியில் தன் மனம் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று நிலத்தடி இடம் வளைந்து போகத் தொடங்கியது. இன்னும் துல்லியமாகச் சொன்னால் அவள் சீல் வைக்கப்பட்ட இடத்திற்கு முன்னால். அவள் எந்த நபரின் இருப்பையும் உணரவில்லை. அது சந்தேகத்திற்கு இடமின்றி யாரும் ஊடுருவ முடியாத இடமாக இருந்தது. கடந்த காலத்திலும் அப்படித்தான் இருந்தது, எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருக்கும் என்று அவள் நினைத்தாள். இருப்பினும் அவள் கண்களுக்கு முன்பாக ஊடுருவியவர் சக்தி வாய்ந்த ஆணையை மிக எளிதில் ஊடுருவிவிட்டார். அது அவளால் நெருங்கக்கூட முடியாத ஒரு இருப்பை கொண்ட ஒரு உயிரினம். இது ஏன் இங்கே வந்தது? சீல் வைக்கப்பட்ட வேறு யாரையாவது காப்பாற்ற அவர்கள் வந்தார்களா? எடிசா இங்கே இருந்தால் தப்பிக்க உதவுவது நல்லது என்று நினைத்தாள். கணிப்புகள் சரியாக இருந்தன. அது அவளுக்கு புரிந்தது. எடிசா, நீ என் அடிமையாகு. அந்த ஆற்றல் அடக்க முடியாத இருப்பை கொண்ட ஒரு உயிரினம் அவளை பெயர் சொல்லி அழைத்தது. அந்த உயிரினம் அவளை விரும்பியது. நான் மீண்டும் ஒருமுறை கேட்கிறேன், எடிசா, எனக்கு சேவை செய்வாயா? அடிமை என்ற வார்த்தை அவள் மனதில் தோன்றவே இல்லை. அவளுக்கு முன் இருந்த ஜீவன் அவளை விரும்பியது என்பது மட்டும் உறுதியாக இருந்தது. அப்படி ஒரு இருப்பு இருந்ததால் அவர்கள் விரும்பினால் அவளை கட்டாயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர்கள் முதலில் அவளுடைய சம்மதத்தை கேட்டார்கள். அவள் சம்மதித்தால் இந்த மோசமான இடத்திலிருந்து அவள் தப்பித்து விடலாம். எவ்வளவு காலமாக இருந்தது? அவள் இங்கு இருந்த காலத்தில் அவளுடைய உணர்ச்சிகள் மங்கிப் போயிருந்தன. மனிதர்கள் மீது அவளுக்கு இருந்த அனுதாபம் போய்விட்டது. அவள்தான் யார் என்பதை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் சக்கபஸ் ராணி மற்றும் அவளுடைய உறவினர்கள் மீதான அதீத கோபம் கொண்டாள். ஆனால் இங்கே அவள் தப்பிக்க முடிந்தால் அவள் எல்லாவற்றையும் புதிதாக தொடங்க முடியும். அவளுக்கு ஒரு உயிர்நாடி நீட்டப்பட்டது. அவள் தயக்கம் இன்றி, தயவு செய்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டாள். அந்த எண்ணத்தால் அவளுடைய பார்வை திடீரென்று இருண்டு போனது. அவள் சுயநினைவுக்கு வந்தபோது தான் இருப்பது ஆணைக்குரிய நிலத்தடியில் அல்ல, வேறு ஒரு இடத்தில் இருப்பதை உணர்ந்தாள். இது எந்த இடம்? அவள் குரல் வெளியே வந்தது. மேலும் அவள் மேல் வைத்திருந்த அவளுடைய முத்திரை விடுவிக்கப்பட்டிருந்தது. நிம்மதியில் எடிசாவின் கண்களில் இருந்து தன்னை அறியாமலே கண்ணீர் வழிந்தது. அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தாள். உள்ளுணர்வாக அவள் ஒரு நிலவரையில் இருப்பதை உணர்ந்தாள். அது நிலவரை என்று அழைக்கப்பட்டாலும் அது ஒரு சிறிய குகைதான். ஆனால் கடின உழைப்பின் மூலம் எந்த நேரத்திலும் அதை விரிவுபடுத்த முடியும். அவள் சுற்றி வேறு எந்த உயிரினங்களையும் பார்க்கவில்லை. அது நீண்ட காலமாக கையாளப்படாமல் இருந்தது. ஆனால் அவள் ஏமாற்றமடையவில்லை. ஒரு உயிரினம் அவளை காப்பாற்றியது. இல்லை, அது அவளுடைய மாஸ்டர்தான். தன்னை காப்பாற்றிய மாஸ்டருக்காக அவள் தன்னை அர்ப்பணிக்க தயாராக இருந்தாள். ஆனால் ஆச்சரியம் அதோடு முடிவடையவில்லை. உங்கள் நிலைக்கு ஏற்ப உங்களை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளலாம். அவளை விடுவித்த மாஸ்டரின் குரல் எதிரொலித்தது. அவளைத் தவிர வேறு யாரும் இங்கே இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த குரல் மட்டும்தான் இருந்திருக்குமா? அல்லது இது ஒரு சோதனையாக இருக்கலாம்? அவள் தயங்கிய நேரத்தில் அவள் உடலில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள். அவள் திடீரென்று உற்சாகமாக இருந்தாள். அவள் உடல் முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது.
ஏனென்றால் மனிதர்களின் உயிர்ச்சக்தியை உறிஞ்சிய போது சுக்குபஸ் மகிழ்ச்சி அடையும். ஆனால் எடிசா அப்படி ஒரு காரியத்தை இதுவரை தன் வாழ்நாளில் செய்ததில்லை. ஆனால் இப்போது அவள் உணரும் இன்பம் உயிர்ச்சக்தியை உறிஞ்சுவதால் ஏற்படும் எந்த இன்பத்தையும் நிச்சயமாக மிஞ்சியது. அந்த சக்திகள் முடியும் நேரத்தில் எடிசா ஒன்றை உணர்ந்தாள். அவள் வலிமையானவளாகிவிட்டாள். அவள் வலிமை பெறுவதற்கான கட்டளையை கேட்டிருப்பாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்னை காப்பாற்றிய மாஸ்டரால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அவளுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. மாறாக வலிமையாகுங்கள் என்ற கட்டளை மட்டுமே எதிரொலித்தது. இன்னும் வலிமை பெறுங்கள். மீண்டும் ஒரு முறை அவளுக்குள் ஒரு வலுவான இன்ப உணர்வு பொங்கி எழுந்தது. இந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் பிறகு எடிசா முற்றிலும் மாறுபட்ட ஒரு உயிரினமாக மாறிவிட்டாள். அவளுடைய வெள்ளி முடியிலிருந்து ஒரு மெல்லிய ஒளி வெளிப்பட்டது. அவளுடைய தலையில் இருந்த சிறிய கொம்புகள் பெரிதாகிவிட்டன. மேலும் தன் ஆற்றல் உயர்ந்திருப்பதை எடிசா உள்ளுணர்வாக அறிந்தாள். ஒருவேளை அவள் கடந்த கால சக்குபஸ் ராணிக்கு இணையாக கூட இருக்கலாம். அவள் வார்த்தைகள் பேசாமலேயே இதையெல்லாம் யார் செய்தார்கள் என்பது அவளுக்கு தெரியும். என் எஜமானரின் உன்னதமான பெயரை நான் கேட்கலாமா? எடிசா இதை கூறும்போது அவள் குரல் நடுங்கியது. ஒருவேளை அது அநாகரிகமாக கருதப்படுமா? அவளுடைய கவலைகளுக்கு மாறாக அவள் குரல் மீண்டும் நிலவறைக்குள் எதிரொலித்தது. மீண்டும் அந்த குரல் பேசியது. என் பெயர் சரித்திரன். அது ஒரு அசாதாரண பெயர். சிரித்த முகத்துடன் எடிசா பதிலளித்தாள். ஆம். அவள் தன் வாழ்நாள் முழுவதும் விசுவாசத்தை உறுதியளித்தாள். மேலும் இந்த இடத்தை நிர்வகிக்கவும் பாதுகாக்கவும் தன் எஜமானரின் கட்டளையை நிறைவேற்றுவதாக தன் மனதிற்குள் சபதம் செய்தாள். எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. புனித ஆணையின் விசாரணையாளர்கள் குழப்பத்தில் இருந்தனர். உலகிற்கு அச்சுறுத்தலாக இருந்த உயிரினங்களை அவர்கள் அடைத்து வைத்திருந்த ஆழமான நிலத்தடிப்பகுதி பாதுகாப்பாக இருந்திருக்க வேண்டிய இடம். ஆனால் இப்போது அது உடைக்கப்பட்டது. இந்த உண்மையை அவர்கள் உணர்வதற்கு முன் சீல் வைக்கப்பட்ட உயிரினங்களில் ஒன்று சுவடை இல்லாமல் மறைந்துவிட்டது. அதிர்ஷ்டவசமாக காணாமல் போனது ஒரே ஒரு சக்குபஸ் மட்டுமே. அவர்கள் மோசமான சூழ்நிலையை தவிர்த்துவிட்டதாக நினைத்தார்கள். ஆனால் ஒரு நபரை தவிர. உடனடியாக இந்த விஷயத்தை ராணிக்கு தெரியப்படுத்துங்கள். புனித ஆணையால் சீல் வைக்கப்பட்ட எடிசா தப்பி ஓடிவிட்டாள். புனித ஆணைக்குள் யாரோ ஒருவர் இந்த செய்தியை புத்திசாலித்தனமாக கூறினார்.